ஹாய், திஸ் இஸ் ஃப்ரம் டீம் யுவேரா. இன்றைக்கி என்னென்னா, நான் ரொம்ப நாளாக ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 1.5 years இருக்குன்னு நினைக்கிறேன். ப்ரஷ் டிஎஸ்சி பண்ணலான்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பண்ண ஒரு ப்ரஷ் டிஎஸ்சி. இந்த ப்ரஷ் டிஎஸ்சி நல்லா ஒர்க் ஆச்சு. ஆக்சுவலாக ஒரு 2 ஈவெண்ட்டே நாங்கள் போய் ஓடிட்டு வந்துட்டோம், ஒரு ரேஸ் பாட்டில் போட்டு. சரி, இதை ப்ரூவ் ஆகிடுச்சு, இதை நம்ம ரெப்ளிகேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா பிசிபி போகணும். ஸோ அடுத்து போன பிசிபி தான். இந்த பிசிபியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ப்ராப்ளம் இருந்துச்சு, அதை நம்ம சால்வ் பண்ணியாச்சு. ஆனாலும் இந்த ப்ரஷ் டிஎஸ்சி ஒர்க் ஆகலை. இந்த ரூட்டெல்லாம் கட் ஆகிடுச்சு. அண்ட் தென் மாஸ்பெட்லாம் வெடிச்சிருச்சு. நாங்கள் என்ன பண்ணோம், சரி ரூட் கட் ஆகுதுன்னா இதுக்கு சரியான டிசைன் பண்ணல. இது ஆக்சுவலாக ஸ்டார்டிங்லேயே பண்ணதுனால எங்களுக்கு அதை பற்றியான ஐடியா இல்லாதனால டிசைன் பண்ணதுனால இதை கிரவுண்ட் போரிங் அதெல்லாம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ரூட்டோட திக்னஸ்லாம் கால்குலேட் பண்ணலன்னு கால்குலேட் பண்ணது தான் இந்த டிசைன் தெரியும். இதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ரூட் வித்லாம் கரெக்டாக கால்குலேட் பண்ணிட்டோம். அண்ட் தென் கிரவுண்ட் போர் பண்ணியாச்சு. இதுலேயும் மாஸ்பெட் வெடிச்சிருச்சு. ஓகேங்களா. அப்புறம் சரி ஏதோ ப்ராப்ளம் இண்டிவிஜுவலாக எடுத்து ட்ரை பண்ணலான்னு ஒரு டிரைவர் வச்சு பண்ணோம், அப்போவும் வெடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரை, அப்போவும் வெடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் இதெல்லாம் வேறு கம்பெனிஸ்லாம் வாங்கி வேறுலாம் ட்ரை பண்ணோம். அதோட அந்த மோட்டார் டிரைவராக இருக்கட்டும், மாஸ்ஃபெட்டாக இருக்கட்டும், அதெல்லாம் வேறு வாங்கி ட்ரை பண்ணோம், அப்போது வெடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் திரும்பவும் இப்போ ஒன்று ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், இப்போவும் வெடிச்சிருச்சு. ஸோ அகெயின் இப்போ என்னன்னா, இது வந்து நம்ம பண்ணுற கோடிங் இஷ்யூவா, இல்லை நம்ம செலக்ட் பண்ண காம்பனன்ட்ஸ் இஷ்யூவா, இல்லைன்னா சர்க்யூட் டயக்ராம் இஷ்யூவா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் இங்கே கோர். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சாஃப்ட்வேரில் இஷ்யூ வச்சுக்கிட்டு நான் இங்கே எலக்ட்ரானிக்ஸ் காம்பனன்ட் என்ன மாற்றினாலும் இது சரி ஆகாது. இதுவே சாஃப்ட்வேரில் கரெக்டாக இருந்து நான் எலக்ட்ரானிக்ஸ் காம்பனன்ட்ஸில் தப்பு பண்ணியிருந்தனாலும் நம்ம மாற்றலாமல் நீ சாஃப்ட்வேரில் எவ்வளோ நேரம் உட்காந்தாலும் சரி பண்ண முடியாது. இது ரெண்டும் இல்லாமல் சர்க்யூட்டே தப்பாக போட்டு வச்சுருந்தாலும் இந்த ப்ராப்ளம் வரும். பட் ஆனால் இது ப்ரூவன், ஆல்ரெடி இது வந்து ரன் ஆகிருக்கு. ஸோ இது பண்ண முடியும். ஆனால் இப்போ நாங்கள் பண்ணுறதுல ஏதோ ஒரு தப்பு இருக்குது. அந்த தப்பை கண்டுபிடிச்சிட்டு ஒரு 1.5 years தப்பு என்னன்றதை கண்டுபிடிச்சிட்ருக்கோம். ஸோ ட்ரபுள் ஷூட் தான் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ட்ரபுள் ஷூட் கரெக்டாக பண்ணிட்டோன்னா இந்த ப்ராப்ளத்தை ஒரே நாளில் கூட சால்வ் பண்ணிடலாம். இந்த ட்ரபுள் ஷூட்டை கண்டுபிடிக்கணும். ஸோ அதுதான் இப்போ நம்ம போயிட்டுருக்கு. அநேகமாக கொஞ்சம் கிட்ட வந்துட்டேன். சீக்கிரமாக இந்த ப்ரஷ் டிஎஸ்சியை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். பை.